ஓகே. ஆக்சுவலா சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணன் திடீர்னு ஆக்சிடென்ட் பண்ண ஆக்சுவலா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரால்டு அங்கே பார்த்தோம்ல அவரோட பிரதர். ஹாய் சொல்லிருங்க ப்ரோ. உங்க நேம் சொல்லிருங்க ப்ரோ. ஆண்டன். ஆக்சுவலா இவரும் ஜெரால்டும் பிரதர்ஸ் இல்லைங்களா? இவங்க 2 பேரோட ஷாப் தான் இது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குறும்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆதித்யா காலேஜ் போற வழியில இருக்கு. சிவசக்தி மில்லுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல. ஓகே. ஆக்சுவலா நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைப்பான மொபைல் கேசஸ் இருக்கு மேக்ஸிமம். அப்படியே இல்லைன்னா கூட நாங்க வந்து ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் சர்வீஸ் எல்லாம் இதுக்கும் பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஆக்சரிஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஆக்சரிஸ்லாம் இருக்கு. ஆக்சரிஸ் இல்லைங்கிற மாதிரி எந்த ஆக்சரிஸ் இல்லை, எல்லா ஆக்சரிஸுமே இருக்கு நம்மகிட்ட. வேற என்ன ப்ரோ? டிஸ்பிளேஸ் இதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்கீங்க? டிஸ்பிளே ஒரிஜினல் மாத்தி கொடுப்போம், காப்பி மாத்தி கொடுப்போம். அவங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டிருக்கோ அந்த மாதிரி மாத்தி கொடுக்குறோம். அப்புறம் அவங்க காஸ்ட் எஃபிஷியண்டா கேட்டாங்கன்னா அது காஸ்ட்டுக்கு இருந்தாப்லயே மாத்தி கொடுக்குறோம். அப்புறம் ஆக்சரிஸ்ல எல்லாமே இருக்குது. பைக் ஹோல்டரு அந்த மாதிரி எல்லாம் மொபைலுக்கு தகுந்தாப்புல எல்லா ஆக்சரிஸ் இருக்கு. அது எல்லாமே வச்சிருக்கோம். ஆமா, இப்போ செகண்ட் ஸ்போனும் புதுசா நாங்க போட்டுருக்கோம், ஸ்டாக் போட்டுருக்கோம். செகண்ட் ஸ்போன் சேல்ஸ் வச்சிருக்கோம். என்ன போன் வச்சிருக்கீங்க இப்போ? ஒரு 10 போன் காட்டுங்க. ஏதோ ஐபோன் 15 பிளஸ் இருக்கு. எப்படி வாங்கணுமா? காட்டுங்க. ஐபோன் 15 பிளஸ். ஓகே. என்ன பிரைஸ் ப்ரோ? இது 43 இருக்கு. பார்க்கலாம். பக்கத்துல காட்டுறோம். இதுக்கு வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? அதாவது அந்த மாதிரி இல்ல 46னா வந்து ரெடி கேஷ் கார்டு, இந்த கிரெடிட் கார்டுல இருந்தா அது யூஸ் பண்ணிக்கலாமா? கார்டு பேமெண்ட் நம்மகிட்ட இல்ல. நம்மகிட்ட வந்து ஜிபே மட்டும் தான் இருக்கு. தனியா ஸ்வைப்பிங் மிஷின் வைக்கணும். ஓகே. இன்னும் அந்த அளவுக்கு இல்ல. பட் ஃபியூச்சர்ல ஆக்சுவலா ஐபோன் 15 ஓகே. ஐபோன் 15 பிளஸ் இல்லைங்களா? 15 பிளஸ் பாத்தீங்கன்னா 43,000 சொல்றாங்க. நெகோஷியேட்டபிளா ப்ரோ? கம்மியெல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணிப்போம். ஓகே. கண்டிப்பா. இந்த வேற என்ன ஃபோன் இருக்கு ப்ரோ? ஐபோன் 12 வச்சிருக்கோம். 12 வச்சிருக்கோம். என்ன ரேட் இது? இது வந்து இங்க வச்சிருக்கோம் ப்ரோ. 12 வந்து 9,300 போடுறோம். பரவாயில்லை. 19,000ல இருந்தே உங்ககிட்ட மொபைல் இருக்கு. அது மெயின் 5G. ஓகே. ஐபோன் 12 பிளஸ் இல்லைங்களா? ஐபோன் 12 பிளஸ் 12 சாரி ஐபோன் 12 வெறும் 19,000 தான் ரேட். இதுலயே போட்டே வச்சிருக்காங்க பாருங்க 19,300 சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்ஆருங்களா? இது வந்து 11 எக்ஸ்ஆர் வச்சிருக்காங்க ஐபோனு 11,000க்கு. நிறைய பேருக்கு ஐபோன் யூஸ் பண்ணுங்கிற ஆசை இருக்கும். பட் விலை வந்து ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க. பட் இவங்ககிட்ட பாத்தீங்கன்னா வெறும் 11,000 ரூபாயில இருந்தே இவங்ககிட்ட ஐபோன் இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, அதாவது அக்சசரிஸ் ஆகட்டும், சர்வீஸ் பேசிஸ் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ, இன்கேஸ் எனக்கு ஒரு டவுட், இங்க அதிகமா வந்து இந்த எங்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதித்யா காலேஜ், பிபிஜி காலேஜ்லாம் இங்க வந்து உங்களுக்கு இஷ்யூனா உடனே ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவீங்க. கரெக்ட்? ஆதித்யா காலேஜ்னா நாங்க ஹாஸ்டல்ல உள்ள பசங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா நாங்களே போயிட்டு டெலிவரி கொடுப்போம். ஓகே. ஏன்னா பசங்களால வெளியே வர முடியாது. சம்திங் நான் கேட்க அப்படி எல்லாம் போயிட்டு இது பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் பார்த்தோன்னா அந்த காலேஜ் பசங்களால நம்மள அந்த டைம் அன்டைம்ல வெளியே வர முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க பண்ணிட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். ஓகே. ஆக்சுவலா சார் இவர் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, ஆதித்யா காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன் கேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்காமா. ஹாஸ்டல்ல இருக்க நிறைய பசங்களுக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த டைம்ல இஷ்யூஸ்னா கூட ப்ரோ வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பிபிஜி காலேஜுக்கு இது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நீங்களும் கண்டிப்பா உங்களுடைய அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் டீடைல் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. பேக் கேசஸ் வேணும்னாலும் சரி, இல்லை மொபைல் டிஸ்பிளே வேறு என்ன எரராக இருந்தாலும் உடனே ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ செகண்ட்ஸில் மொபைல்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையில் சேல் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருந்தேன் ஐஃபோன் 12 எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 11,000 இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய செகண்ட்ஸ் போன்லாம் சேல் பண்றாங்கல்ல, நிறைய பேர் வந்து போர்டு இஷ்யூ இருக்கிறது தான் மேக்ஸிமம் சேல் பண்ணுவாங்க. ஓகே. நாங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா போர்டு இஷ்யூ இல்லாத தான் மேக்ஸிமம் சேல் பண்றோம். ஏன்னா போர்டு இஷ்யூனா மறுபடியும் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும். அதனால நாங்க மேக்ஸிமம் போர்டு இஷ்யூ இல்லாத போன் தான் எடுத்து வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணுவோம். ஓகே. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க? இல்ல வருஷம் ஆகல, ஒரு 7-8 மாசம். 8 மாசமா இருக்கு. பட் நீங்க இந்த ஃபீல்டுல எவ்வளவு நாளா இருக்கீங்க? இந்த ஃபீல்ட்லயே அவ்வளவுதான். ஓகே. கண்டிப்பா ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து இருக்காங்க. அவர் நினைச்சிருந்தா நான் ரொம்ப இருக்கேன்னு பொய் வேணாலும் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவர் உண்மைதான் சொல்றாரு. கண்டிப்பா நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, குறும்பாளையம் சைடு மெயினா இந்த ஏரியால நிறைய காந்திபுரம் தேடி தான் போறாங்க இல்லையா?
7 ஸ்ட்ரீட் அந்த மாதிரி தான் போறாங்க. ஆமா அவ்வளவு தூரம் போறது ஆமா அவ்வளவு தூரம் போட்டு இங்கேயே இவங்க பண்ணிக்கலாம். இங்க இருக்கவங்க நீங்க தாராளமா பண்ணலாம். இந்த 10 பொருள் கொடுக்குறோம் 20 பொருள் கொடுக்குறோம்லாம் நிறைய வீடியோ வருது, அதெல்லாம் ஏமாறாதீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன். ஒரு இடத்துல போய் நான் அந்த மாதிரி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த 10 பொருளோட வேல்யூ அதிகபட்சம் ஒரு 100 ரூபா 200 ரூபா இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, அந்த பொருளோட வேல்யூ கூட இருக்கலாம். ஒரு சில பொருள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடா டக் டக்குன்னு பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பரா பொறுமையா பண்ணா ஒரு டிஸ்பிளே மாத்திரக்கு ஒரு 1/2 hour ஆகும். நல்லா பொறுமையா கிளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி எடுத்து வச்சு பண்றாங்க. அவங்க டக்கு டக்கு பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. நீங்க அடுத்த நாள் போயிட்டு ஃபால்ட் அப்படின்னு சொல்லி போயிருந்தா கூட அவங்க வந்து அதை வந்து இது பண்ண மாட்டாங்க. நாங்க வந்து மறுபடியும் ஃபால்ட்னா நாங்க என்ன அப்படி சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஒரு சில பேர் கஸ்டமர்ஸ்னா கீழே போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதை நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க வந்து டேமேஜ் வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள்ல கீழே போட்டுக்கிறது இவங்க தப்பு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அது தப்பு, அது தப்பு. அது பிசிக்கல் டேமேஜ், வாட்டர் டேமேஜ் எல்லாம் பண்ண முடியாது. அது ப்ராப்ளமே இல்லாம எங்க சைடுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நான் கண்டிப்பா சால்வ் தான். ஓகே, ஆக்சுவலா அதான் சொல்றேன். அந்த 10 பொருள் கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்பி போய் ஏமாறாதீங்க. அதெல்லாம் நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, நல்லாவே தெரியுது. அந்த டிஸ்பிளேவும் குவாலிட்டி இஷ்யூவா இருக்கு, அந்த பொருளும் குவாலிட்டி இஷ்யூவா இருக்கு. ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணுங்க கேலக்ஸி மொபைல்ஸ். ஆக்சுவலா நாங்கள் அங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கோம், ஜெரால்டோ வந்து அந்த வீடியோவில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். கடை பேர் வந்து கேலக்ஸி மொபைலுக்கு வந்துட்டு உலக கைபேசி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ நான் அதெல்லாம் ஃபண்டுக்கு சொன்னது. கேலக்ஸி மொபைல் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கண்டிப்பாக பசங்க யாராவது வீடியோ போட்டு வந்தாங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகே, இது வரைக்கும் நான் காமிச்ச எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு குறும்பாலை சைடில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷாப் காமிச்ச ஒரு வீடியோ தான் இது. இந்த ஏரியாவில் இருக்கவங்க வேறு யாராவது இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய வீடியோ கொண்டாந்து சொல்லுங்கள், நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு கிளம்பலாமா? ஏன் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கறது இல்லை? நான் உன்னை இன்ஸ்டாகிராம்லேயே பிளாக் பண்ணிட்டேன் தெரியுமா? எதனாலயா? ஆக்சுவலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரேக்கப். இவன் என்ன பண்றான், ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன் ஸ்டேட்டஸா லைக் பண்ணி வச்சிடலாம். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராவது இருப்பான் கேங்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் லைக் பண்ற, அவன் ரீபோஸ்ட் பண்றது எல்லாம் இந்த டிப்ரெஷனு லவ் ஃபெயிலியர் சம்பந்தமாவே இருக்கும். அது எல்லாம் நமக்கு வந்து காட்டும் சஜஷன்ல. நீ டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால நான் டிப்ரெஷன் ஆகுறேன், சரி வேண்டான்னு இன்ஸ்டாகிராம்ல இவனை மியூட் போட்டு நான் வாட்ஸ்அப்புக்கு வந்தா அங்க அதை டவுன்லோட் பண்ணி ரீல்ஸ் வைக்கிறேன். அது என்ன பாட்டு திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்க, நல்லா இருப்போம் அதாவது போயிட்டாங்கடா. அதுக்கப்புறம் என்ன எனக்கு புரியல, அந்த ஒரு பாட்டு ஒரு பிரதீப் ரங்கநாதனுக்கு, அது என்னது நல்லா இருப்போம்னு சொல்லிட்டேன். விட்டு போன வாசலிலே வாழ்க்கை தீர காத்திருக்கேன்னு வச்சிருந்தீங்க. ஏண்டா அவன் நல்லா இருப்போன்னு வாழ்ந்து வச்சுட்டேன், அவன் இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த வாசல்லே நீ இருந்தீங்கன்னா நீ பைத்தியக்காரன், திரும்பி வந்து 1 ரூபா பிச்சை வேணா போடுவான். அது கூட பரவாயில்ல. இவன் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் சொல்ற தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருப்போன்னு போட்டு அந்த போல போய் கல்யாணம் ஆயிடுச்சு. விட்டு போன வாசல்ல வாழ்க்கை தீர காத்திருப்பேங்கிறான். இப்ப கல்யாணம் உள்ளக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அவன் புதுசா பார்த்தா என்ன நினைப்பான்? சொல்லு, பதில் சொல்லு. இதெல்லாம் கரெக்டா தப்பா? தப்பு, பண்ணக்கூடாது. இன்னும் வேற எதுக்கோ ட்ரை பண்றான். ஸோ அதனால அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, இந்த பிளாக் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் நல்ல ஃபன்னாகவும் இருந்திருக்கும், அதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்த்துட்டு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.